எப்படி இருக்கீங்க? அக்டோபர் 23, 2025 நடு ராத்திரியில லண்டன் ஓஹியோல 911க்கு ஒரு பதற்றமான ஒரு கால் வந்திருக்கு. அந்த சைடு பேசினது ஒரு ஆம்பளை பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரோட மனைவி குளியலறைக்குள்ள தன்னை தானே 17 முறை கத்தியில குத்திட்டு தற்கொலை செஞ்சிட்டதாகவும், அவளுக்கு இப்ப மூச்சு இல்லைன்னு சொல்லி அந்த சைடு கணவன் அலறாரு போன்ல. ஆனா போலீஸ் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் கணவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குன்னு போலீஸுக்கு அங்கதான் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம ஒரு தற்கொலை பண்ணிக்கிறோங்கிற பெண்ணு ஒருத்தர் எப்படி தானாவே 17 முறை குத்தி கொள்ள முடியுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருந்தது போலீஸுக்கு. அந்த வீட்டுக்குள்ள மறைக்கப்பட்ட ரகசியம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான மாநிலம் ஓஹியோ. இந்த அமைதியான நகரத்துல தான் இவ்வளவு பெரிய கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் இதை கேட்டு பீதியில் இருக்காங்க. அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அழகான குடும்பம் தான் 35 வயதான கைல் லாங்கும் அவரோட மனைவி 32 வயதான ரேச்சல் லாங். இவங்க ஒஹியோ மாகாணத்துல மேடிசன் கண்ட்ரிங்கிற பகுதியில இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அழகான 2 குழந்தைகளும் இருக்கு. ரேச்சல் அந்த பகுதியில கொஞ்சம் பிரபலமானவங்க. அவங்க வந்து பெட் க்ரூமர். அங்க இருக்கிற கால்நடைகள் எல்லாம் அவங்க ரொம்ப அன்பா பாத்துக்கிறதுனால அந்த ஏரியால இருக்கிறவங்க கிட்ட ரேச்சல் கொஞ்சம் பிரபலம். ஆனா அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கைல் லாங் 911 கூப்பிட்டு போலீஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, அவளுக்கு மன அழுத்தத்துல இருந்தாங்க, அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க, அதனாலதான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஆனா கைல் செஞ்ச முதல் தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை 911க்கு கூப்பிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. திருப்பி ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கால் பண்ணி போன் பண்ணிருக்காரு. போலீஸ்க்கு என்ன சந்தேகம்னா, இந்த 4 நிமிஷம் அவர் என்ன தடயத்தை மறைக்க நினைச்சாரு அப்படிங்கறது தான். போலீஸோட விசாரணையில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேச்சல் சொன்ன மாதிரி பெட் க்ரூமரா இருக்கறனால அவங்க அங்க அந்த ஏரியாலயே ரொம்ப பிரபலம். ஆனா அதே ஊர்ல இருக்கிற கைல் லாங்க்கு வந்து ஒரு கண்ட்ரோலிங் பர்சனாலிட்டி, அதாவது என்னை விட பெருசாக கூட இந்த மாதிரி இருக்கு மென்டாலிட்டி இருக்கிற பர்சன் எல்லாருமே சொல்றாங்க. வெளியே சிரிச்சே பேசுவாரு, ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு சர்வாதிகாரியா மாறிடுவாரு. 2025 தொடக்கத்தில இருந்தே இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்து இவங்க திருமண வாழ்க்கை விரிசல் விட தொடங்கிருச்சு. அது வெறும் சண்டை இல்லைங்க, அது ஒரு பொண்ணோட சுதந்திரத்துக்கான போராட்டமா இருந்தது ரேச்சலுக்கு. இது போதும்னு ரேச்சல் பிரிய நினைச்சாங்க. ஆனா ரேச்சல் பிரிஞ்சு போறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருந்தது. பொருளாதார பொறாமை. ரேச்சல் பொருளாதாரத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாங்க, பினான்சியலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க பிசினஸ் வளர்ந்துட்டே இருந்துச்சு. அவங்க சுயமா சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய ஆளாவது கைலுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ வீட்டிலேயே இருன்னு அவர் மன அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. 2வது பிரச்சனை கட்டுப்பாடு. ரேச்சல் அவங்களோட தோழிகளோட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது, சேட் பண்ணும்போது எல்லாத்துலயுமே கைல் வந்து கண்காணிச்சுட்டே இருந்தாரு, கண்டிச்சுட்டும் இருந்தாரு. ரேச்சலோட போனோட பாஸ்வேர்டு எடுத்து எல்லாத்தையும் செக் பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருந்தாரு. சோஷியல் கனெக்டிவிட்டியே அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அவங்க போன் கால்ல இருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு கட்டுப்பாடு வச்சிருந்தாரு. 3வதா குழந்தைகளோட எதிர்காலம். அடிக்கடி ஏற்படும் சண்டைங்கனால 2 குழந்தைங்களோட மனநல பாதிக்குங்கிறத உணர்ந்த ரேச்சல், இனி நம்மளுக்குள்ள ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலான்னு கைல் கிட்ட உறுதியா சொல்லியிருந்தாங்க. ரேச்சல் இறந்து போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ரகசியமா ஒரு புது வீடு பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்ததா போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது. தான் வளர்த்த பறவை கூட்ட விட்டு போகுதுங்கும் போது கைலுக்கு அது தாங்க முடியல. கைலுக்கு அது பெரிய ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. கொலையே பண்ணிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலை முடிச்சிட்டு 4 மணிக்கு ரேச்சல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட மொபைல்ல சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் அவங்க ஒரு மியூசிக் கன்சர்ட் போறதாகவும், அதுக்கு 2 பேரும் என்ன துணி போட்டுட்டு போலாங்கிறது வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் மேடிசன் கூட அவங்க லாஸ்டா டிஸ்கஸ் பண்ண டைம் 4:30. ஆனா 4:34க்கு கையில 911க்கு கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணினவரு அந்த பக்கம் கால் ரிசீவர் எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க பேசுறதுக்குள்ள கையில் காலை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணவரு திருப்பியும் 4:38க்கு கால் பண்ணியிருக்காரு. கூப்பிட்டு அப்பதான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் மனநலம் சரியில்லாதவங்க, அவங்க வந்து பாத்ரூம்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தன்னை தானே 17 முறை கத்தியில குத்திட்டாங்க. ஆனா ஆக்சுவலா ரேச்சல்
ரேச்சல் வந்து 4:30க்கு அவங்க ஃப்ரெண்டோட ஃபோன் கட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. இவங்களுக்குள்ள சண்டை வந்த உடனேயே ரேச்சல் அவங்களோட துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே கையினால தாங்க முடியல. அவர் வச்சிருந்த கத்தி எடுத்து குத்திட்டாரு. இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கு. அந்த 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு உயிர் அனாமத்தா போயிருச்சு. போலீஸ் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 நாளோட ஹிஸ்டரி சர்ச் பண்ணி பார்த்ததுல கொலை எப்படி சூசைட் மாதிரி பண்றதுங்கிறத பத்தி தான் அவர் மெயினா பார்த்திருக்காரு. அதுவும் இல்லாம 17 கத்தி குத்து ஒரு தற்கொலை பண்றவங்கனால செஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது, ரேச்சல் தான் கத்தியில குத்தி இறந்திருக்காங்க அப்படின்னாலும் ரேச்சலோட முதுகுல 1-2 கத்தி குத்து இருந்திருக்கு. தன்னைத்தானே குத்திட்டு சாகுறவங்களுக்கு முதுகுல எப்படி கத்தியால குத்த முடியும்? மூணாவது, தன்னைத்தானே குத்திட்டு சாகுறவங்களுக்கு அவங்க வந்து இடது கையில தான் அவங்க கத்தி வச்சிருந்தாங்க. ஆனா வலது கையில அவங்களுக்கு நிறைய டிஃபென்ஸ் உண்டு இருந்துச்சு. அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக தடுக்கும் போது படுற அடி, அந்த ஊண்டு வந்து நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் தான் போலீஸுக்கு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. 4 மாசம் விசாரணைக்கு அப்புறம் இப்போ கெயில் தான் பண்ணியிருக்காருங்கிறது உறுதியாயிருச்சு. கெயில் இப்ப ஜெயிலில் இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொண்ணோட வளர்ச்சி மற்றும் சுதந்திரத்தை அங்கீகரிக்க முடியாத ஒரு ஆணோட ஈகோ இன்னைக்கு ஒரு தாயை அவங்க குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. 2 குழந்தைங்களும் அனாதை ஆகிருச்சு. அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஆனா இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எவ்வளவு பிளான் பண்ணாலும் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. எவ்வளவு மறைக்க நினைச்சாலும் தடயங்கள் கண்டிப்பா பேசும். ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் புரிஞ்சு அவங்க சம்பாதிச்சா அது இவங்களுக்கும் தானே, இவங்க சம்பாதிச்சா அவங்களுக்கும் தானே, நம்ம குடும்பத்துக்குன்னு நினைச்சு அன்னைக்கு அவர் விட்டு கொடுத்திருந்தாரு, கூட சப்போர்ட்டா இருந்தாருன்னா இன்னைக்கு அவங்க 2 குழந்தைங்களோட அழகா வாழ்ந்திருக்கலாம். அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறால இன்னைக்கு ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருச்சு. மீண்டும் இது போல பல உண்மை கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. பை. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.